அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்க இப்போ கல்யாணத்துக்கு போறோம். அந்த பிரியாணி மாஸ்டர் அவங்க பொண்ணுக்கு இப்ப கல்யாணம் முடிக்கிறாங்க இன்னைக்கு. அவர் நல்ல ஒரு சுறுசுறுப்பான மனுஷன். எங்க மக வீட்டுக்கு கீழே இருக்கிறாங்க அவங்க. என் மக இப்ப காலி பண்ணி போயிருக்காங்க, வேற வீடு போயிட்டாங்க. அதனால நாங்க அப்ப போறது வர்றது என்ன ரொம்ப பிரியமா கொண்டாடுவா. அவங்க வீட்டுல புருஷன் கொண்டாடி பிள்ளைகள் எல்லாம் நல்ல பிள்ளைங்க. 3 பொண்ணு ஒரு ஆண் அவங்களுக்கு. இப்ப 2வது பொண்ணுக்கு முடிக்கிறாங்க. ரொம்ப கண்ணியமான கட்டுப்பாடான மனுஷக்க. அதனால இன்னைக்கு அவங்களுக்கு கல்யாணம் நடக்குது. நாங்க அந்த கல்யாணத்துக்கு நாங்க போறோம். அப்புறம் அடுத்து நான் சொல்றேன் வீடியோல. இதர்லி பாய் கப்பல்ல வேலை செஞ்சவங்க இப்ப பிரியாணி மாஸ்டரா இருக்காங்க. நல்லா சுறுசுறுப்பான மனுஷன். சுறுசுறுப்பா பிரியாணி செய்வாங்க. நல்லா எல்லாருக்கும் ரொம்ப வரவேற்பு அவரால சீக்கிரம் செஞ்சு கொடுப்பாங்க பிரியாணி. அது அவங்க கல்யாணத்துக்கு தான் நாங்க போய்கிட்டு இருக்கிறோம். நல்ல ஒரு மனுஷன். 3 பொண்ணுங்க அவங்களுக்கு. 2வது பொண்ணுக்கு கல்யாணம். இப்ப நாங்க போறது 2வது பொண்ணு. 3வது பொண்ணு இருக்கிறாங்க. படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நல்ல படிப்பு, ஓதுறது எல்லாமே நல்ல ஒரு கண்ணியம் கட்டுப்பாடான குடும்பம். அதனால ஒரு பையன் இருக்காங்க. நல்லா செஞ்சுக்கிட்டு சிறப்பா நல்ல சந்தோஷமா சிரிச்ச முகமா இருப்பாரு. அது இப்படி இருக்கணும். மனுஷன் இருந்தா அந்த மாதிரி இருந்தா ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். இப்ப காலத்துக்கு என்ன பண்றது, இப்ப பல மாதிரி ஆகி போயிருச்சு. இப்போ எல்லா வசதியிலையும் எல்லா இதுலயும் இருக்காங்க. ஆனா அந்த வசதியை அவங்க நினைச்சுக்கல. எளிமையான முறையிலையும் இறைவனுடைய நாட்டம் பயப்படாதோட நல்லா இருப்பாங்க. இங்க சூளைமேட்டுல இருக்காங்க. அங்க இருந்து ரொம்ப பிரியத்தோட எனக்கு என் மகனுக்கு எல்லாம் கொடுத்தாங்க வர சொல்லி கல்யாணத்துக்கு. அன்போடவும் ரொம்ப அரவணைப்போடவும் நல்லா எனக்கு நீங்க கண்டிப்பா வரணும் அப்படி சொன்னாங்க. பெரும்பாலும் இப்ப போறது இல்ல கல்யாணத்துக்கு. அவங்க கல்யாணத்துக்கு அவங்க சொன்ன ஒரு முறைக்காக நான் போறேன். இப்போ அவங்களுக்கு எனக்கு அந்த மாதிரி ஒரு விருப்பம், ரொம்ப நல்ல விருப்பம் அவங்க பேர்ல. என்று அடிக்கடி எனக்கு இஞ்சி டீ தருவாங்க. அவங்க ஒய்ஃப் எனக்கு தந்து நல்லா குடிங்கம்மா இது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இஞ்சி டீ போட்டு ரொம்ப அன்போட கொண்டாந்து தருவாங்க. நான் வாங்கி சாப்பிடுவேன். அப்படி ஒரு நல்ல ஒரு மனுஷங்க. அதனால நாங்க போறோம் கல்யாணத்துக்கு. இந்த சேலை என் மகளுடைய மகன் நிஜாமுதீன் அவன் கல்யாணத்துக்கு இந்த சேலையை எடுத்து கொடுத்தாங்க. பட்டு சேலை. நான் எப்போதும் வெளியில போனா சேலை கட்டிக்கிட்டு போவேன். இன்னைக்கு கல்யாணத்தினால நான் இந்த சேலையை கட்டி இருக்கிறேன். நான் வீட்டுல கண்டி கிச்சன் பண்ணும்போதும் வீட்டுல இருந்தா நான் தாவாணி கைதிலும் போட்டுக்குருவேன். வெளியில பிறப்பிட்டா எங்க பிறப்பிட்டாலும் சேலை இல்லாம போக மாட்டேன். கையில் துண்டோட போக மாட்டேன். சேலை கட்டிதான் நான் போவேன். மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கும். எக்மோர் கிட்ட வந்துட்டா இன்னும் சிங்கமூர் மகால் போகல. இந்த போயிட்டு சொல்லுவோம். கல்யாண மண்டபம் விட்டோம். அதுவும் சிங்கப்பூர் மகால். எக்மோ சிங்கப்பூர் மகால். இது 3வது பொண்ணு கல்யாணம். 2 பொண்ணு முடிஞ்சிருச்சு முன்னால. இது 3வது கல்யாணம். நான் தப்பாத்தான் சொல்லியிருக்கேன். 2வது பிள்ளைங்க கல்யாணம். பொண்ணு மாப்பிள்ளைய போய் பார்த்துட்டேன். பொண்ணையும் பார்த்து அவங்க அம்மாவை பார்த்து எல்லாம் இது பண்ணிட்டேன் மேடையில போய். ஆனா அவங்க ஜமாத்து முறையில வச்சு பெண்ணை பாக்குறாங்க. அதனால கொஞ்சம் நம்மளுக்கு எடுக்க முடியல வீடியோ. அப்படி இருந்தா கூட அந்த பொண்ணு மாப்பிள்ளையும் நல்லபடியா வாழணும். அவங்க நல்லா இருக்கணும். அன்பும் மரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனது. அந்த மாதிரி வள்ளுவருடைய ஒரு இதெல்லாம் இருக்கு. வாழ்க்கை முறையெல்லாம் வள்ளுவர் வாக்குப்படி 2 பேரும் கணவனும் மனைவியும் நல்லபடியாக சேர்ந்து நல்லபடியா எந்த விதமான இதுவும் இல்லாம வாழணும். எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். அல்லாஹ் நல்லபடியா இருக்கணும். அவளை எல்லாம் ரொம்ப டேஸ்டா நல்லா இருக்கு. வெளியே நான் பேசுறேன் உங்களுக்கு. சாப்பிடுங்க.
ஆமா சரிம்மா நல்லதும்மா. அப்படியாம்மா சரி. துவா செய்யறேன், நீங்கள் துவா செய்யுங்க. நிறைய பேர் நல்ல கூட்டம், நல்லா பிரியாணி சாப்பிட்டாங்க. அப்புறம் இங்கிட்டு வர வெஜிடேரியன் சாப்பிட்டா அதுவும் ரொம்ப சூப்பரா இருக்கு. 10-12 வகை வந்து சாப்பிட்டுட்டு நல்லபடியா இங்க வந்து உட்காந்து எல்லாம் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடுறாங்க. எல்லாரும் ரொம்ப நல்ல தரமான சாப்பாடு நல்லா பண்ணிட்டாங்க. அவர் வந்து நல்ல தரமான மனுஷன், ரொம்ப சுறுசுறுப்பு அதிகம். மத்த அது பார்த்தா இதை பார்த்தா அப்படின்டா அவங்கள்ட்ட பேசணும் அந்த மாதிரிலாம் இருக்காது. நேரத்தை வந்து வேஸ்ட் பண்ணாம கரெக்டா இருப்பாரு. நேரம் கரெக்டா, நேரத்தை மாத்திரம் எதையுமே மிஸ் பண்ணக்கூடாது. ஒரு அரை ஹவர் 1 ஹவர் கூட நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. எப்போதுமே பெண்களுமே சொல்றேன், அப்படித்தான் இருக்கணும். நம்ம பண்ணவே கூடாது. சும்மா படுத்து இதனாலதான் வியாதி வர்றது, நம்மளால எந்திரிக்க முடியுது. நான் பாருங்க ஒரு 5-6 நாளா ஒரு வாரமா நான் விட்டுவிட்டேன். மூச்சு பயிற்சி அந்த பயிற்சி எனக்கு என்னமோ ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இப்படி ஆகுது, ஒரு மாதிரி எந்திரிக்க முடியல. மறுபடியும் செஞ்ச உடனே மறுபடியும் பழையபடி வந்துருச்சு. அந்த இது மூச்சு பயிற்சி, இந்த கால் கையை தூக்குறது வைக்கிறது, அதுக்கு நடந்துக்கிறவேன் கொண்டு வருவேன், அதெல்லாம் செய்வேன். அப்படிலாம் செய்யும் போது அது நல்லாவே நமக்கு தெரியுது. அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப பெண்களை நான் பாக்குறேன், அவங்க அப்படி இருக்கிறாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. முக்கியத்துவம் வந்து நம்மளுக்கு உடற்பயிற்சி தான். கல்யாணம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. உங்க ஜமாத்காரவங்க கல்யாணம்னால பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் காட்ட முடியல, மித்தபடி எல்லாமே சிறப்பா சூப்பரா இருந்துச்சு. மாமி காட்டணும்னு நினைச்சாங்க, முடியல. 3 பொண்ணை நல்லபடியா கட்டி நல்ல ஒரு மாப்பிள்ளையெல்லாம் எடுத்து வச்சு 5 வகுத்து தொழுகிற மாப்பிள்ளையில எடுத்து கட்டி வச்சிருக்கிறாங்க. ரொம்ப சூப்பரான மனுஷன். அல்லாஹ் எல்லாம் நல்லபடியா அவங்கள வைக்கிறது இன்னமும் நான் வேண்டிக்கிட்டே இருக்கேன். பொண்ணு மாப்பிள்ளை பார்த்தவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க, ரொம்ப நல்ல ஜோடி, நல்ல பொருத்தம் நல்லா இருந்துச்சுல. மதுரைக்காரவங்க அவங்க வந்து மதுரைக்காரவங்க ரொம்ப நல்லவங்களா, நல்ல மக்களா இருப்பாங்க. சாப்பாடு வகையெல்லாம் கூட நல்லா செய்வாங்க. நல்ல ஒரு அன்போட இருப்பாங்க. நல்ல மாப்பிள்ளையை பார்த்தா நல்லா சூப்பரா இருக்காங்க. பொண்ணு மாப்பிள்ளையும் நல்ல ஜோடி, நல்லா இருப்பாங்க, நல்லா வாழ்வாங்க. அல்லாஹ் கிருபையால எந்த விதமான ஒரு கதை இறைவன் நல்லதுன்னு சொல்லிட்டு உபசரிப்பு நல்ல உபசரிப்பாரு. நல்லபடியா கல்யாணம்லாம் முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கு பிறகு போறோம். இதே மாதிரி எல்லாரும் முடிங்க. நல்ல பறக்கத்தா நல்லா இருந்துச்சு, நல்லா முடிக்கிறாங்க. அப்படித்தான் இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் உங்க பிள்ளைகளை நல்லபடியா முடிச்சு நல்லா வளங்க. பிள்ளைகளை சிறுசுல இருந்தே சொல்லி கொடுத்து கொண்டுகிட்டு வாங்க. நல்லா கீழ்படியணும் பிள்ளைய, தாய் தோப்பனுக்கு. அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வளர்த்து நல்லா கட்டி கொடுத்துட்டா உங்களுக்கு பேர் ரொம்ப அதிகமா இருக்கும். இதோட அடுத்த வீடியோல பாப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.